டு தங்கப்புள்ளை சேனல்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை டு ராஜஸ்தான் ட்ராவலில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மீட் பண்ணியிருக்காரு. அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு கேட்டோன்னா அவர் பேர் என்னன்னா ப்ரோ வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ? My name is Gulshan Maji. Gulshan Maji. Yes. ப்ரோ உங்கள் நேம்? Jyotiraj. ப்ரோ ஒரு வேறு குல்சன் பண்ணி ஒரு பேர் ஜோத்ராஜ். இப்போ இவங்க வந்து பையா ஷோ யுவர் ஆர்ம்ஸ். Yes. Wow, hey. Bhaiya, you show your arms. Oh, super. Okay. Super. Tata, show your arms. Tata. The Tata was very shy type போல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சாப்பாடு வாங்க வந்தோம். இதான் கேண்டீன். சாப்பாடு வாங்க வெயிட் பண்ணுறோம். பசங்களாம் அண்டா பிரியாணி வாங்கிட்டு வராங்க. ஜெகதீஷ் பாருங்க அண்டா பிரியாணி வாங்கிட்டு. கைஸ் இப்போ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் லாஸ்ட் பிளேஸ் ஆன மதுரா வந்து ரீச் ஆகிட்டோம். 3 மணி ஆகுது. கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் எல்லாம் நின்றுக்கிறோம். மதுராவுக்கு அல்வாருக்கு செல்றதுக்காக நம்ம நின்றுக்கிறோம். எங்கே நம்ம விஜய் சாரா பேசுவார். ஹாய் தங்கப்புள்ளியாஸ், நம்ம வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் நம்ம காலைல இன்னும் மூணு மணி ஆகுது. 6 மணிக்கெலாம் நம்ம போயிடுவோம். உங்க பொறுங்க, நம்ம பசங்களாம் வந்து இறங்கிட்டாங்க. கணேஷ் விஜய் கணேஷ் பேசுங்க. இப்போதே சொல்கிற மைண்ட் செட் இல்லை. ரோஷித் ஃபோன் தொலைச்சிட்டான். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இதை பற்றி அந்த அக்கா கிட்டே கேட்போம். ஏக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்த ட்ரெயின் போகுது. நம்ம இந்திக்கார அண்ணன்லாம் இருந்தாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த அண்ணன் வேறு ஃபோன் தொலைச்சிட்டாரு. நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பாருங்கள், லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட். பாய் பாய். நம்ம அண்ணன் தனி கம்பார்ட்மெண்ட் இருந்தாங்க. இந்த மாதிரி பல பேர் மைக்கு தூக்கிட்டு வந்து நிறைய பேர் திட்டுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். பாருங்க, இவ்வளோ பெரிய லைன், இவ்வளோ பிள்ளைங்க போகிறோம் நம்ம விளையாட. மணி 3 ஆகுது. பாருங்க, காலையிலே டீ குடிக்கலாம் பார்த்தா இல்லை, கண்ட தண்ணிலாம் போட்டு குடிக்கிறாங்க. நம்ம ஊரில் போடுற டீ மாரி வருமா? பாருங்க, படிக்கடி ஃபுல்லாக ஏறுறாங்க நம்ம பசங்க. இன்னும் வடக்கு விட்டு நம்ம தமிழ் இங்கிலீஷ் சவுத் இங்கிலீஷ் அதிகமாகிடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு. டைம் 3:07. முன்னாடி பாருங்க டிராஃபிக் ஆயிடுச்சு. நம்மளாலே வழி இல்லாமல் டிராஃபிக் ஆகிட்டாங்க. நம்மளுக்கே வழி இல்லை. தமிழ்நாடு மக்கள் வந்து இங்கே ஃபுல்லாக ஜாம் பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் மேலே போலீஸ்லாம் ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு கேட்குறாங்க. நானே தெரியல. போலீஸ் 4 போலீஸ் இருக்காங்க. திருப்பதியில் குடோன் நகர மாரி இது. குடோன் நகர் ஒன்றும் இல்லை, ஒரு தயிர் சாதம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம சபரிமலையில் மலை ஏற்றப்ப நின்று பேர் எல்லாம் நின்றுக்கிறாங்க. வழி மாதிரி போய் மேலே தான் முழிச்சுன்னு நின்றுக்கிறாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அது இல்லாமல் போலீஸ்லாம் ஏன் இவ்வளோ பேர் வராங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியல. பேசி கொண்டு இருக்காங்க. எல்லாரும் பேக்கும் செக் பண்ணுறாங்க, பாம்பு கீம் எதனா வச்சுக்கிறோமான்ட்டு. வீட்டு சாவி எடுத்துட்டு வந்துருக்கு, வச்சுட்டு வராங்க. இப்போ ஒரு தேவா ஒரு காமெடி பண்ணாரு. பூட்டி இருக்குன்னு சொன்னதுக்கு யாராவது வீட்டு சாவி இருக்குன்னு தரங்கன்னாரு. இந்த காமெடி எங்கேயோ நாங்கள் தோண்டி பொச்சிடுறோம் உங்களுக்கு வராமல். காய்ஸ் ஜாவ் வராங்க. பாருங்க அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்க. என்ன ஊருக்கு போகிற வழி ஒன்றும் தெரியாம முந்திரி கொட்டை மாரி ஏறிக்கிறாங்க. சலோ திருப்பதியில் ஏதோ போகிறாங்க. குடோன்ல திறந்து விட்ட மாரி திடீர்னு போகிறாங்க. திடீர்னு ஓடி வராங்க. இவங்கள்ட்ட என்ன கதையே தெரிஞ்சுக்கணும்ல.
இன்னும் அங்கே ஒரு கேங் அப்படியே இருக்கு. காய்ஸ் இங்க பாருங்க, இந்த படிக்கட்டு ஏறுறோம், இப்படியே வந்து இந்தாண்ட இறங்குறோம். இந்த பாருங்க, ஒரே பிளாட்ஃபார்ம் தான். அந்தாண்ட ஏறி இந்தாண்ட இறங்குறோம். இந்த வாத்தியாரங்களை 1000 படிக்கட்டு ஏற வைக்கிறாரு. நான் தான் தெரில இவர். இந்தாண்ட பாருங்க, சரிக்குனே போறோம். இதுக்கு வந்து 100 படிக்கட்டு ஏறி வரோம் நாங்க. நான் வாழ்க்கை முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. இப்போ நம்ம தான் லாஸ்ட்டாக வரோம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் தூக்கிட்டு வர முடியல. பின்னாடி வராங்க பாருங்க. நம்ம கணேஷ் தூக்கின்னு வராது. ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க, வடகன்ஸ்லாம் எங்கே போத்துனுங்கிறாங்கன்னு இதெல்லாம் நியாயமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பேர் பிள்ளைங்களாம் நம்ம பசங்களாம் பாருங்க, இவ்வளோ கூட்டம் பாருங்க. திருப்பதியில் ஏதோ லட்டு கொடுக்குறமே அம்மா கூட்டம் போகிறாங்க. வாங்க காய்ஸ், வாங்க காய்ஸ், அங்கே போனீங்களா? வாங்க போய் பார்க்கலாம். கோவிந்தா கோவிந்தா கோயிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் கட்டின்னு போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். ட்ரெயின் வருது. நம்ம இந்தியன் ஃப்ளாக் பாருங்க. தாய்மணி கொடி தாய்மணி பறக்குது பாருங்க, எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு. எல்லாம் அவங்க போலீஸே கூட்டு கேட்குறாங்க, என்ன இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு. அதெல்லாம் யாரு பவர் கொடுத்தது? யாரு? நம்ம பிள்ளைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்கோ, தமிழ்நாட்டு பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்க. காய்ஸ், இங்கே ஒரு ட்ரெயினில் இறங்கி ஒரு ஊர் போகுதுன்னு நினைக்காதீங்க. போகிறது எல்லாமே நாங்கள் தான். நம்ம விளையாட போகிற பசங்களே மாம்பேருவோம். திருப்பதின்னு நினைக்காதீங்க, இது ஐப்பன் கோயிலும் நினைக்காதீங்க. இது ராஜஸ்தான். கொஞ்சம் பயந்துடாதீங்க. நம்ம தங்க பிள்ளைங்க தான் போகுதுங்க. பாருங்க, பாப்பாலாம் நம்மளை கலாய்க்குதுங்க. நம்மளை கலாய்க்கல, இவ்வளோ பேர் வராங்களா அவங்களே எதிர்ப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரக்கூடாது. ஆட்டோலாம் எவ்வளோ ஆட்டோ நிற்கிது. நம்மளுக்காக தான் எல்லாம் கூப்பிடுறாங்க. வாங்க அவங்கள்ட்ட போய் ஆட்டோ காட்டுன்னு கேட்கலாம். இப்போ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் மதுராவில் இருக்கோம். இப்போ அதிகாலை 4 மணி ஆகுது. நம்ம பிளேஸோட கருத்துலாம் கேட்போம். நம்ம ஜீவானா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜீவானா யுவராஜ் உன்னை காலையில் நீங்கள் 2 மணிக்கு நள்ளிரவு 2 மணிக்கு வீட்டில் துண்டு தூங்குற மாரி ட்ரெயினில் பார்த்து தூங்கிக்கிறேன். ஒன்று வந்து திடீர்னு எழுப்பி 1 ஆயிடுச்சு, எழுந்திருப்பா ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஃபீல் ஆச்சுண்ணா? இல்லைங்க, அதை விட்டுட்டு அண்ணன் 2 மணிக்கு எழுந்து மூஞ்சி கை போட்டுலாம் எப்படியாப்பா ஒரு பிரச்சனை அடிப்பேன். 2:30 மணிக்கு இறங்க வேண்டிய ட்ரெயின் வந்து 3 மணிக்கு இறக்கி விட்டுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கௌசிக் எங்களை வந்து சந்தோஷமான பாருங்க சோகத்தில் அனுப்பினாரு. அதே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. என்னெல்லாம் கெட்டமாக தான் வாங்கி கொடுத்து லாஸ்ட்லேயே எங்களை சோகமாக இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்திய சீக்கிரமாக கிடைச்சிருந்து அதனால வந்து வாங்க நம்ம அடுத்த போய் அதை பற்றி கேட்போம். வழிவிடுங்க ஊராட்சிங்க இருங்க. வீட்டில் துண்டு தூங்க காலை கிளப்பின்னு 10 இருந்தா 1:30 எனக்கு அடிவயிறு பத்தினு எரியுதுங்க. நான் எப்பயுமே வீட்டில் 7:30 மேலே தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி என்னன்னா 1:30 எழுப்பி விட்டு கிளம்புன்னா எப்படி கிளம்புறது? ட்ரெயின் டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணியிருக்கலாம். சீக்கிரமாக சாயந்தரமே வந்து பட்டு தூங்கிட்டு மேட்ச் ஆடுற மாதிரி. அப்போல்லாம் ஒன்றா போனவொடனே மேட்ச் ஆட சொல்கிறாங்க. நம்ம போகிறதே 9:30 தான் இருக்கும். 9:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே தமிழ்நாட்டுக்கு போட்டு வர்றாங்க. நாங்கள் மேட்ச்சே அடி வாங்கிட்டு வெளியே வர போகிறோம். நன்றி. நம்ம ஆகாஷ் அண்ணன் சப்பலை காணா. அவர் 1, 2 மிரிச்சுட்டு அதை பற்றி என்னன்னு அவர்கிட்ட கேட்போம். ஆகாஷ் அண்ணா, உங்கள் சப்பல் காணா, அது எப்படி இருக்குது? இந்த வடக்கெல்லாம் தொல்லை தாங்க முடியல, அது எப்படி இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன்ப்பா. நான் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பார்த்தா ஜோப்டியான கூட வந்து சப்பலை வச்சிட்டீங்க.
பண்ண முடியும். உன் சப்பல் ஜெயிச்சுண்ணா 8டா. ஃப்ரெண்ட் நீங்க வா ஃப்ரெண்ட். டேய் சரண் நீங்க வா. அவர் சப்பல் தொலைச்சது கூட மனசு கஷ்டம் இல்லை, வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன். நைட்டு நம்ம தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைப்பா, சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, ஏன்டா கால் பண்ணலன்னு கேட்டாங்க. நீ என்ன அந்த நேரத்துல என்ன கேட்டுருக்கணும்? உன்கிட்ட வீட்டுல ஃபோன் வாங்கி கொடுத்தாங்களா? இல்லைங்க, அந்த ஃபோன் ஏன் வாங்கி தரலன்னு நீ கேட்டு இருக்கணும். கேட்டா செருப்பு அடிப்பாங்க வீட்டுல. ஃபோன் பண்ணி தரேன் கேக்குறியா? கேட்குறேன். இல்லை வாங்க, எங்க அம்மா அப்புறம் செருப்பே அடிப்பாங்க வீட்டுக்கு போனா. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் உள்ளோம். ராஜஸ்தான் ட்ரிப்பில் மதுராவில் வந்து நள்ளிரவு 3 மணிக்கு இறங்கணும். நள்ளிரவு 3 மணிலேருந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. இன்னமும் மதுரா ஸ்டேஷனில் தான் உக்காந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு முறையான பஸ் வசதி கிடைக்கவில்லை. அதனால் காய்ஸ் எல்லோரும் இங்கேயோ எல்லா காய்ஸும் இங்கேயே உட்காந்துன்னு வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் இங்கே வேறு 2 பேர் ஏதோ தொலைச்சி தேடி நிற்கிறாங்க. காய்ஸ், இப்போ நம்ம மதுராவில் இருக்கோம். நம்ம பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பசங்களை எல்லாம் துடிக்கிறானுங்க. பஸ்ஸு வந்த உடனே துடிக்கிறாங்க. வாங்க அவங்களெல்லாம் பார்ப்போம். அந்த அண்ணனை பாருங்க, பாவம் ட்ரெயினில் வந்து டயரில் நல்லா பத்து உறங்கினு உள்ளார். ஹாய் காய்ஸ், பஸ் வருதுன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்தான் சுட்டான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, அந்த கதையாக இருக்குது. என்ன கதைன்னே தெரில. பாவம் எல்லாம் துடிக்கிறாங்க. கேர்ள்ஸ்லாம் பாருங்க பாவம். இருங்க, அஃபிஷியல் சவிதா காலேஜ் அஃபிஷியல் பேச போகிறார். ஒரு சில வார்த்தைகள். நான் ரொம்ப நேரமாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தோம்? நம்ம நள்ளிரவு 3 மணிண்ணே. 3 மணிக்கு வந்தோம். டைம் என்னப்பா ஆகுது? டைம் 5 மணி ஆக போகுதுண்ணே. 5 மணி ஆகுது. இன்னும் பஸ்ஸும் வரல. இப்போ வந்த வழியே திருப்பி போகிறோம்ப்பா. வழியே காட்டுப்பா. வந்த வழியே நாங்கள் இப்போ திருப்பி போகிறோம். இது எந்த பக்கம் போகுதுன்னு ஒன்றும் தெரில. சரி காய்ஸ், அஃபிஷியல் திட்டுறாரு. நாங்கள் போகிறோம். பாய், நன்றி. அடுத்த இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தொடங்குறோம். நம்ம பிள்ளைங்க மதுராவில் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து உக்காந்துருந்தேன். எனக்கு பஸ்ஸுக்கு மறுபடியும் என்ன நினச்சாங்கன்னு தெரில. மறுபடியும் ட்ரெயின்லேயே கொண்டு போகிறாங்க. எல்லாம் படப்படையாக மேலே ஏறுறாங்க. பாவம் வந்த டயர்டில் எங்கன்னா பத்து தூங்கலான்னு பார்த்துருப்பாங்க. இவங்களை அலைய விட்டுனுக்கிறாங்க. பாவம் நம்ம பசங்க தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணினா எங்களுக்கு என்ன யூடியூப்பில் காசு கொடுப்பாங்க. எங்கள் பசங்களுக்கு என்ன சாப்பாடு சோறு என்ன வாங்கி போடுவோம். மதுராவில் உள்ளோம். மதுராவில் இப்போ தான் நம்ம பல்பு கில்ப்புலாம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏற போயிருக்கிறோம். அந்த கண்கொள்ளா காட்சி தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. அங்கே போய் அம்மா நேரம் காத்து கொண்டு இருப்போம்னு நமக்கு தெரியல. அந்த வீடியோ எல்லாம் vlogல வரும். நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். லைக், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் தான் எங்கள் பழப்பு இந்த 10 நாள் ஓடும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், நம்ம விஜய் கணேஷோட நிலைமையை பேக்கை ஈக விட்டாங்க. பாவம் புள்ள ரொம்ப காலிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிறான். காய்ஸ், இப்போ நம்ம பஸ்ஸு தான் ஏற போகிறோம்னு நினைக்கிறோம். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்துக்கிறோம். இப்போ அங்கே போய் பார்த்தாதே தெரியும் எந்த பஸ்ஸுன்னு. பஸ்ஸோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு தெரில. டிரைவர் எப்படி இருப்பான்னு தெரில. பான் பொண்ணு துப்பின்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் என்னன்னு. இப்போ நம்ம பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம பிள்ளைங்களாம் நடந்து போகிறாங்க. அந்த காட்சி தான் பார்த்து கொண்டு இல்லைங்க. அந்த பஸ்ஸு தான் பாருங்கள். அதோட நம்பரை போய் பார்ப்போம். இருங்க, போய் நம்ம பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம நந்த மேலே பேக் வாங்கி போட்டுனுக்கிறாங்க. காய்ஸ், இப்போ நம்ம பஸ்ஸுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம பசங்களாம் மேலே ஏறி ஆர்வமாக பேக் வாங்கி மேலே போட்டுக்கிறாங்க. அந்த வடக்கம் பையன் வந்து மேலெல்லாம் போடக்கூடாது, பேக்கெல்லாம் எடுத்து கீழே போடுங்கன்னு சொல்கிறானுங்க. நாங்கள் வேறு 90 பேர் இருக்கிறோம். ஒரு பஸ்ஸு தான் இருக்குது. ஒரு பஸ்ஸில் 54 சீட்டு தான் இருக்கும். 90 பேர் எப்படி உட்காந்து போக போகிறோன்னு தெரில. அவங்க பிள்ளைங்கள்லாம் தவிச்சுன்னுக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. காய்ஸ், இப்போ நம்ம மதுராவில் இருக்கோம். நீங்கள் எல்லாம் நினச்சின்னு இருப்பீங்க நாங்கள் மேட்சுக்கு ஜாலியாக போகிறோன்னு. பார்த்தீங்கன்னா எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு 45 சீட்டு கூட வராது. 90 பேர் அந்த பஸ்ஸில் ஏற்ற சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 260 ரூபா கேட்குறாங்க. எல்லாம் ஜென்மம் பூரா மூஞ்செல்லாம் பாருங்க. எல்லாம் பழுத்து போன பிஞ்சு பழமாக்குதுங்க. எல்லாம்
நண்பா இதெல்லாம் நியாயமே இல்லை நண்பா. தங்க பிள்ளை நீங்கள் ஜாலியாக நினச்சினீங்க, ஜாலியாக போயிட்டு வரோன்னு. எங்கள் வேதனை பஸ்ஸு கிடைக்காம இங்கே பாருங்கள் ரோட்டு கடையில் உக்காந்துக்கிற மாரி உக்காந்துக்கிறோம். அங்கே பேர் வேதனைங்களை உக்காந்துக்கிறாங்க. இந்த பிள்ளைலாம் எதுக்கு தான் வந்ததுன்னு தெரில. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். அங்கே பாருங்கள் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அம்மா பேர் ரோட் கடையில் உக்காந்துக்கிற மாரி நாங்கள் உக்காந்துக்கிறோம் பாருங்கள். எங்கள் நிலமையை ஜாலியாக ட்ரெயினில் போகிறானுங்க, வீடியோ போடுறானுங்க மட்டும் நினைக்காதீங்க. எங்கள் கஷ்டத்துக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுங்க நண்பா. அவங்க பாருங்க கணேஷ் உட்காந்து போறோம் அவங்களுக்கு 260 ரூபா, நின்று போறோம் எங்களுக்கும் 260 ரூபா. இதுனா நியாயம்? இதெல்லாம் கேளுங்க. சொல்லு வா. ஹலோ, அவர் பயப்படுறாரு. தங்கப்போல சேனலில் பயப்படுறாரு. ஆனா உட்காந்து போறவங்களும் 260 ரூபா, நின்று போறவங்க 260 ரூபா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க ரூல்ஸ்ல எல்லாருக்கும் 260 தான். விருப்பம் தான் கொடுத்துட்டு வா, இல்லை ட்ரெயின் இங்கே தான் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட், இப்படிதான் பேசுறாங்க. ஜிபே நம்பர் கீழே போடுறேன். ஜிபே நம்பர் கீழே போடுறோம். டக்குன்னு எல்லாரும் ஒரு 10 ரூபா அமிச்சா கூட ஒரு 25 பேர் 250 ரூபா ஆயிடும். நீங்க கொஞ்சம் எவ்வளோ ஃபாஸ்டா சப்போர்ட் பண்ணீங்க அவ்வளோ நாங்க போய் மேட்ச் விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மதுராவில் இருக்கிறோம். இந்த பஸ்ஸுக்கு காசு கலெக்ட் பண்ணுற வேலைலாம் நம்ம தேவானன்ட்டு தான் கொடுத்துக்குறாங்க. ஒரு மனசாட்சி இல்லாமல் சத்தியமாக இவர் பேசுகிறாரு. ஒரு ஆளுக்கு 260 ரூபா சொல்கிறாரு. ஒரு சீட்டு கேட்டால் தரமாட்டுறாரு. அதை பற்றி என்னென்ன அவர்கிட்ட கேட்போம். ஏன்னா ஒரு சீட்டு கேட்டு 260 ரூபா கேட்குறேன். ஓகே, ஒரு சீட்டு தரையா எங்களுக்கு? இந்த துக்கான உலகம் கூட சாவடிக்கிறீங்கண்ணே. நானே எது வந்து தெரியல. ஏன் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, பாவம் எங்கள் அப்பா அம்மாலாம் 10 மாதம் சுமந்து பெற்று போட்டுக்கிறாங்க, என்னைக்கு கொண்டு வந்து சாவடிக்கிறீங்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விளையாட முடியாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு 250 ரூபா இல்லாத எங்கள் 3 பேர் இறக்கி விட்டு போயிட்டாங்க. 4 பேர் கேமராமேனோட சேர்த்து 4 பேர். எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. மதுரா ஜங்ஷன்லேயே நின்றுட்டுருக்கோம். அவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க. பஸ்ஸுக்கு கூட காசு 250 ரூபா. அடியில் ஜிபே நம்பர் தரேன், உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஜிபே பண்ணுங்க. ஹலோ பாய். இப்போ நம்ம மதுரை 260 ரூபா கேட்டாங்க. இந்த யுவராஜ் பையன் அவங்க கேங்கு பசங்கள்டெல்லாம் ஆளுக்கு 10 ரூபா 20 ரூபா அடிச்சு பிடிங்கி 260 ரூபா சேர்த்துட்டான். வாங்க அது என்ன பார்ப்போம். தம்பி யுவராஜ் தம்பி, இங்கே வாங்க. எப்படி எவ்வளோ காசு இது வரைக்கும் சேர்த்துக்கிறீங்க நீங்கள்? இது வரைக்கும் எங்கள் டீம், எங்கள் குரூப்லேருந்து ஒரு 4-5 பேர் குரூப்பாக இருக்கும். எல்லாரும் ஒரு ஆள் 250 260 ரூபா நான் போடுறேன். 200 அந்த ஓல் தான் நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாரும் 260 ரூபா வாங்க சொல்லிக்கிறாங்க. இவன் 300 ரூபா வாங்கிக்கிறான். 40 ரூபா அவனுக்கு கேட்டான். இவர் வாங்குறாரா நின்று. உங்கள்கிட்ட வேணாம், அவங்க 40 ரூபா அவங்க அப்பா அம்மா எங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட காசு. தம்பி உங்கள்கிட்ட ஏன்டா எப்படி சத்தியவேல் தம்பிங்களா, உங்கள்கிட்ட எவ்வளோ யுவராஜ் காசு வாங்குறாரு? 250 ரூபா ப்ரோ. சொல்லிக்கிட்டே 260 ரூபா, நீனா 250 ரூபா. எல்லாருக்கும் அவர் 10 ரூபா போறாரு ப்ரோ. எங்களுக்கு வந்து நியூஸ் படி 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாரு சொன்னாங்க. யாருக்குன்னு வாங்கல ப்ரோ. நாங்கள் வேணா 10 ரூபா தரோம், மிச்சம் 250 ரூபா அவர் போடுறாரு. பையா யுவராஜ் பையா, எல்லாருக்கும் 10 ரூபா போடுறீங்க. நாங்க 10 ரூபா தரோம், நீங்க எங்களுக்கு 250 ரூபா போடுறீங்களா? நான் 10 ரூபா கூட தரல, எனக்கு 260 ரூபாயா போடுறீங்களா? அது போய் வாங்க நம்ம பிடி சார் கிட்ட போவோம். இது என்ன கதைன்னு பிடி சார். ஒரு ஆள் நான் போட்டுக்கிறேன், எங்க 8 பேர் நீ போட்டுக்கிறீங்க. கையில காசு இல்லை, ஜிபே போட்டு ஜிபே இல்லை, நீங்க இருந்தாங்க கையில் வச்சுங்க, காசு வச்சுங்க, கையில் வச்சுங்க. போயிட்டு வாங்க. இன்னும் நம்ம மதுராவில் தான் இருக்கோம். இன்னும் பஸ் வந்த பாடில்ல. அந்த பஸ்ஸுக்காரன் எங்களை பார்த்தோன்னே பஸ் எடுத்துன்னு ஓட்டுக்கு. அடுத்தது இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அங்கே இப்போ ஒரு 10-15 கார் நின்றுங்குது. இல்லை அதுதான் இப்போ ஒரு காருக்கு 10 பேர்னு ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த காருக்காரனுக்கு ஒரு காருக்கு 10 பேர்னு மிரடுறானுங்க. இப்போ என்ன பண்ண போகிறானுங்க தெரில. பாவம் பிள்ளைங்கெல்லாம் காத்து கொண்டுக்கிறாங்க பாருங்க. எல்லாம் நின்றுச்சுங்க, கால் வெளியில் பார்த்தா எல்லாம் பத்துச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில வேற. அங்க பிள்ளைங்களே, அன்பு காலை வணக்கம். நம்ம நள்ளிரவு 3 மணிக்கு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கணும். 3 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் நம்மளுக்கு ஒரு 10 வேன் பஸ் 10 கார் மாரி ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ அதில் தான் நம்ம போக போகிறோம். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. தங்க பிள்ளைஸ், இப்போ நம்ம ராஜஸ்தான் விளாகில் இருக்கோம். இப்போ மதுராவிலேருந்து அல்வாருக்கு நம்ம காரில் போகிறோம். மேட்ச்சில் தான் ஒன் சைடு பண்ணுறாங்கன்னு பார்த்தா எங்கள் கார்லேயும் ஒன் சைடு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு. கிட்டத்தட்ட ஒரு 10 காரில் நம்ம பசங்க எல்லாம். இப்போ பின்னாடி இருக்கிற காரில் மட்டும் ஒரு ஆள் தேவை. அதனால யார்ட்டையும் கை காலில் வந்து கெஞ்சினுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்க பண்ணி முடித்தோடனே எல்லா காரும் கிளம்புறோம். நம்ம போயிட்டு
அல்வார் ரீச் ஆகி அந்த காலேஜில் போனவொடனே உங்களுக்கு அந்த எபிசோடு ஃபுல் விலாகாக போடுறோம். மேட்ச்சு எத்தனை பேர் ஜெயிச்சுக்கிறோம், எத்தனை பேர் தோற்றுக்கிறோம், ஃபைனல் போய்க்கிறோமா போலியா எல்லாத்தையும் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். பார்த்து மகிழுங்கள். இப்படிக்கு தங்கப்பிள்ளை. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் இருக்கோம். மதுரா வந்து ரீச் ஆகிட்டு மதுராலேருந்து அல்வா கிளம்புற வழியில் பெட்ரோல் போட நிறுத்தணும். இவனுங்க வேறு டிரைவர் பையாலாம் மீட்டிங் போட்டு ஏதோ பேசிக்கிறானுங்க. 3000 சொன்னானுங்க. அங்கே போனோடனே 4000 5000 சொல்லுவானுங்களான்னு தெரில. ஒரே திக்குன்னு இருக்குது. ஒரு வண்டிக்கு 10 பேர் மிகாமல் செல்கிறோம். நந்தம் பாருங்க தவிக்கிறான். விஜய் கணேஷ் பிச்சைக்காரனோட மோசமாயிட்டான். ஜீவானா ஐயோ எனக்கு விட்டுக்கடா சாமி நான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்கிறாரு. மீதி 4 பேர். அங்கே முன்னாடி ஒரு ஆள் ஒரு வண்டியில் 9 பேர் ஏற்றுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாகுது. 108 கிலோமீட்டர் இப்படியே பயணம் பண்ணணும். அதெல்லாம் நம்ம கார் தான் ஃபர்ஸ்ட். பொறுமையா போனோம். கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கார் ஃப்ரண்ட். அடி லெஃப்ட் யூ டர்ன் பண்ணு. பையா அவ்வளவுதான் பையா. பையா பையா அம்மா நமக்கு அவனே. கத்தாதீங்க நடி. பையா குறுக்கலே அவங்களே பகாத மாட்டீங்க. காய்ஸ், இது வரைக்கும் வந்ததுலேயே இந்த ரோடு மட்டும்தான் அது ஓரளவுக்கு ஓகேவாகுது. முடியல அநியாயம் கைஸ், ரொம்ப அநியாயம். ராஜஸ்தான் மக்கள்லாம் பாவம். நம்ம எவ்வளோ மேல். எந்த ஆட்சி வந்தாலும் ஊராகவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள்லாம். ஹாய் காய்ஸ், ஒட்டகம் பார்த்துருக்குறோம். நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தான் வந்துட்டோம். ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப தண்ணி தாங்க முடியல. அதனால் ஒரு இடத்துல நிறுத்திக்கிறோம். சுத்தமாக முடியல. இந்த குட்டி குஞ்சன் கார் பாருங்கள் அம்மா பஸ்ஸுக்குதுன்னு. இந்த அம்மா தொண்டு காரில் 10 பேர். மனசாட்சிக்குதா என்ன காய்ஸ்? எங்களோட நிலைமை தான். இந்த காரில் 10 பேர் போகிறோம் நாங்கள். முடியல. நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காப்பாற்றுங்கன்னு கத்துறானுங்க. ஒன்றும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், ராஜஸ்தான் ட்ரிப்லாம் எங்கே இருக்கிறோன்னா ஆழ்வாருக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறோம். எதுக்கு தான் நாங்கள் வண்டி நிறுத்துறானுங்கன்னு தெரில. உனங்க உச்சா போகிறதுக்கெலாம் நின்று ஓட்டுறானுங்க. எங்களுக்கெல்லாம் பெண்டு கையிலுது. இன்னொரு கார் வந்துடுச்சு. கணேசால முடியலன்ட்டு அழுகுறான். உனக்கு வேறு சூத்தில் வேறு பைல்ஸ் வேறு இருக்குது. அதுக்கு வேறு டேப்லெட் எடுத்துனுக்கிறான். இந்த நேரத்தில் இப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும்? இந்த வண்டியில் பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்க. பாருங்க 150 பேர் இருக்கிறானுங்க. வெயிலில் எரிஞ்சுன்னு கலக்கிறான். இந்த அண்ணனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு. இந்த வெயில்லையும் ஃபோட்டோ ஷூட்டிங் கேட்குது. உனக்கெல்லாம் பாருங்க வடக்கன்ஸோட மோசமாக்குறானுங்க. ஏய் டிரைவர்ஸ் எல்லாம் உச்சா போகிறாங்கடா. ஹை காய்ஸ், அதான் மதுரா போகிறோம். மதுராலேருந்து அல்வார் போயின்னுக்கிறோம். அந்த வழியில் பையா வேறு 1 கிலோமீட்ரு மாற்றி போயிட்டானுங்க. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா இப்போ தான் வந்து நின்றுக்கிறானுங்க. ஒரு இடத்துல தண்ணி பிடிக்க கொடுத்துக்கிறானுங்க. நல்லா பரவாயில்ல. நல்ல வேலை அங்கே ஐஸ் வாட்டர்லாம் வேறு வருது. அந்த ஐஸ் வாட்டர்லாம் வச்சு குடிச்சுன்னுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம